கல்கியின் தியாகபூமி அத்தியாயம் 7. சம்பு சாஸ்திரியும் சாருவும் கட்டை வண்டியில் ஒவ்வொரு கிராமமாக சென்று ஜனங்கள் கூடும் கோவில்களில் பிரசங்கம் செய்வார். இடையில் சாரு ஏதாவது பாட்டு பாடுவாள். சீக்கிரத்தில் இவர்கள் புகழ் பரவத் தொடங்கியது. தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று பிரசங்கம் செய்வார். மக்கள் கூடுவார்கள். குழந்தை பார்வுக்காக கூடுவார்கள். அன்று நெடுங்கரை கிராமம் வந்தார்கள். ரதத்தில் பூமாலைகளோடு வருவதைக் கண்டதும் தீட்சிதருக்கு ஒரே பிரமிப்பு. சாஸ்திரிகளே, சௌக்கியமா என்று கேட்டார். அடடா, தீட்சிதர்வாளா? என்ன இங்கே என்றார் சாஸ்திரி. நாடெல்லாம் இப்போ உம்மை பேச்சாதான் இருக்கு. உம்மக்கிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும் என்றார் தீட்சிதர். அதுக்கென்ன, கூட்டம் முடிந்ததும் பேசலாம் என்றார். கூட்டம் முடிந்தது. பிறகு சாஸ்திரி தீட்சிதரை தனியாக அழைத்தார். தீட்சிதர்வாள், இப்போ கேளும். ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கிறீரே, அதை எங்கே பிடிச்சீர் என்று கேட்டார் தீட்சிதர். குழந்தையா? பராசக்தி கொடுத்தாள் என்று சொல்லிவிட்டு புன்னகைத்தார் சாஸ்திரி. அடுத்து தீட்சிதர் சொன்ன விஷயம் சாஸ்திரியை சோகத்தில் ஆழ்த்தியது. ஆம், அவள் இரண்டாவது மனைவி மங்களம் சாக கிடைக்கிறாள். சம்பு சாஸ்திரி நெடுங்கரையை அடைந்தார். மனைவி மங்களம் மரணத் தருவாயில் இருந்தாள். மங்களம் சாஸ்திரி தன்னை விட்டு சென்ற பின் நடந்தவைகளை மெதுவாக சொன்னாள். மங்களம் நெடுங்கரையை விட்டு தன் தாயுடன் செவிட்டுத் தம்பி வைத்தியுடனும் ஊருக்கு போய் 4-5 மாதங்கள் கழித்து திரும்பி வந்திருக்கிறாள். அந்த சமயம் சாவித்திரி பூரண கர்ப்பவதியாக வந்திருக்கிறாள். வீடு பூட்டியிருப்பதை பார்த்து திரும்பி போயிருக்கிறாள். இந்த செய்தி சாஸ்திரியை கதிகலங்க செய்தது. ஆனாலும் மங்களத்தின் நிலையை எண்ணி வருந்தினார். மங்களம் சாவித்திரிக்கு செய்த கொடுமைகளை சாஸ்திரியிடம் சொல்லி சொல்லி வருந்தினாள். வருந்தி வருந்தி உலகை விட்டு பிரிந்தாள். நெடுங்கரையில் மக்கள் இப்போது மாறியிருந்தார்கள். சம்பு சாஸ்திரியை அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்றார்கள். மங்களத்தின் அந்திம காரியங்களை செய்ய ஒத்தாசை செய்தார்கள். பெண்கள் குழந்தை சாருவுக்கு வேண்டியதெல்லாம் செய்தார்கள். ஆனாலும் சாஸ்திரிக்கு சாவித்திரியின் நினைவு வந்து வேதனைப்பட்டார். சாவித்ரி, இந்த ஊரிலிருந்து எங்கே போனாயோ, என்ன கஷ்டப்பட்டாயோ என்று மனதுக்குள் புலம்பினார். சில நாட்களில் சாருவை அழைத்து கொண்டு கிளம்பினார். ஊர் ஜனங்கள் தடுத்தும் சாஸ்திரி கேட்கவில்லை. உமாராணி வீட்டில் நல்லான் சாஸ்திரியை பார்த்தான். சாருடன் நின்றிருந்தார் சாஸ்திரி. சாமி, என்னை மன்னிச்சிடுங்க. உமாராணி தான் நம்ம சாவித்ரி. நானும் என் மனைவியும் தான் கூடவே இருந்து கவனித்து வந்தோம். சாரு தான் அந்த குழந்தை. சாரு உங்ககிட்ட இருந்ததுனாலே உங்களை தேடினோம். கடைசியாக குழந்தை சாருவே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்துடுச்சு என்று நடந்த உண்மையை எல்லாம் சொன்னான். அப்பாவும் மகள் சாருவும் கிடைத்த சந்தோஷத்தில் உமாராணி என்ற சாவித்ரி சந்தோஷமாக இருந்தாள். அந்த சமயம் ஸ்ரீதரன் பேங்க் பணம் கையாடல் செய்ததால் கைது செய்யப்பட்ட விவரத்தை செய்தித்தாள் மூலம் தெரிந்து கொண்டாள். ஸ்ரீதரனை காப்பாற்ற உமாராணியும் வக்கீலும் பணத்துடன் கோர்ட்டு சென்றாள். ஆனால் அவனுடன் சேர்ந்து வாழ விரும்பவில்லை. ஸ்ரீதரன் எப்போதோ நல்லவனாக மாறியிருந்தான். அப்பா இறந்த பிறகு சூழ்நிலையால் கைது செய்யப்பட்டான். அவன் அம்மா தங்கம்மாள் மகளது ஊருக்கு போய்விட்டாள். இந்த நிலையில் உமாராணி பணம் கொடுத்து காப்பாற்றியதும் நன்றி சொல்ல வந்தான். உமாராணி தான் சாவித்திரி என தெரிந்து கொண்டான். இருவரும் தேச விடுதலைக்காக போராட்டத்தில் இறங்கினார்கள். இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இருவரும் சிறையில் சந்தோஷமாக உள்ளனர். சாஸ்திரி தங்கை மீனாவுடனும் பேத்தி சாருவுடனும் அந்த வசந்த விகாரில் வசித்து வந்தார். நல்லானும் தன் மனைவியே அங்கே தங்கினான்.